வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் சீசன் 9 இந்த கிராண்ட் ஓப்பனிங்குள்ளே யார் யார் வீட்டுக்குள்ளே போகிறாங்கன்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னத்தங்க சொல்ல, முதல் நாளே நம்மளை புலம்பு விட்டாங்க. போக போக தான் நம்ம புலம்ப ஆரம்பிப்போம். ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா முதல் நாளே புலம்பு விட்டாங்க. பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போவோம், போக 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 தான் நம்மளை புலம்பு விடுவாங்க. ஆனால் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா முதல் நாளே நம்மளை புலம்பு விட்டுட்டாங்க. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா டே 1லே பார்க்குறவங்களாம் புலம்பு விடுறாங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் நாங்கள் பார்த்ததே இல்லைடா. ரொம்ப ஒஸ்ட்டான ஒரு செலெக்ஷன் தான் சொல்லி ஆகணும் நம்ம கண்டிப்பாக இந்த சீசனை. இந்தமாரி ஆட்களை பார்த்தீங்கன்னா சீசனுக்கு 2 பேர் 3 பேர் போடுவாங்க. ஆனால் இந்த தடவை மொத்தமாக இறக்கி வச்சுருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோன்றது ஒரு பிராண்டு. இது பார்த்தீங்கன்னா தமிழில் மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஷோங்க. அந்த ஷோவில் ஒரு கண்டஸ்டன்ட் போகிறதுக்கு மிகப்பெரிய போராட்டங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு போகணும். அதை மக்கள்லாம் பார்த்துட்டு ஐயோ இவங்க வந்திருக்காங்க அவங்க வந்திருக்காங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவோம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்தமாரி யார் தான் ஐடியா கொடுத்து எங்கேருந்து தான் பொறிக்கணும் வந்தாங்கன்னு தெரியலங்க. இந்த கண்டஸ்டன்ட்லாம் பார்க்கும்போது இது உண்மையாலுமே பிக் பாஸ் ஷோவா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஷோவான்னு தெரியலங்க. ஓகே, இதை பற்றி என்ன பேச விட்டிங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக பேசலாங்க. ஆனால் வேணாங்க, வாங்க நம்ம ஷோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் விஜய் சேதுபதி சார் வந்தார், ஒரு கதையை சொன்னார், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி வாங்க வீட்டை சுற்றி காட்டுன்னு வழக்கம் போல் கூப்பிட்டு போனார். போன தடவை சொன்ன ஸ்லோகன் ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த தடவை பார்ப்போம். அதுவும் இந்த தடவை ஒரு ஸ்லோகன் சொன்னாங்க பாருங்கள், சீசன் 9ஓட ஸ்லோகன், போக போக தான் புரியும் பார்க்க பார்க்க தான் தெரியும்னு சொன்னாங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க. போன தடவை சொதப்பல் பண்ண மாதிரி இந்த தடவையும் சொதப்பல் பண்ணியிருக்காங்க. போன தடவை தான் வீட்டை 2ஆக பிரித்து வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் வீட்டை 2ஆக தாங்க பிரித்து வச்சுருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஜெயிலை தூக்கி நடு வாசலில் வச்சுருக்காங்க, கிச்சனை தூக்கி நடு ஹாலில் வச்சுருக்காங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா வீடு தான் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தா இந்த தடவை வந்திருக்க பார்ட்டிசிபேட்டும் ஒரு வித்தியாசமான ஆளுங்க. வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு விஜய் சேதுபதி சார் பார்ட்டிசிபேட்டை கூட்டாரு பாருங்க. கொஞ்ச நாளாக நாங்கள் செல்லில் தான் டார்ச்சர் அனுபவிக்கிறோன்னு பார்த்தா இப்போ டிவிலையும் கூட்டின்னு வந்து விட்டுட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? டாக்டர் திவாகராங்க. இவரெல்லாம் பேட்டியே எடுக்க வேணான்றாங்க. இவர் ஒரு ஆளுன்ட்டு இவரை கண்டென்ஸில் பார்ட்டிசிபேட் கூப்பிட்டு வந்து விட்டுருக்காங்க. இதில் இன்னொரு ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா அவர் வரக்குள்ளவே அவர் வித்தையை காட்டிக்கினே வராருங்க. உடனே ஆடியன்ஸ்லாம் சேர்ந்து நட்டிப்பு அறக்குன்னு கத்துனாங்க. அதை உடனே விஜய் சேதுபதி சார் வன்மையாக கண்டிச்சாருங்க. உடனே விஜய் சேதுபதி சார் ஆடியன்ஸை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, அவர் நிறைய யூடியூப் சேனலில் இதெல்லாம் பண்ணிட்டாரு, நாங்கள் ஏதோ புதுசாக பண்ண வைக்கிறதுக்கு தான் அவரை கூட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாருங்க. அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சார் வாயை கூட மூடலை. அதுக்குள்ளே அவர்கிட்ட சார் நான் உங்ககிட்ட ஒரு தடவை நடிச்சு காட்டலாமா அப்படின்னு கேட்குறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு ஒரு ப்ரொமோ போடுறேன்னு சொன்னாங்க. சரி அதில் நச்சு ஏதாவது வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சு காட்டுவார், வேறு ஏதாவது இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இதே கொடுமை தாங்க பண்ணுறாரு. எதுக்கு நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு இது வரைக்கும் நான் யூடியூப்பில் மட்டும்தான் திறமையை காமிச்சேன், இனிமேல் உலகம் முழுக்க காமிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் என் காது கொடுத்து கேட்க முடியல. அதோ 2 இருக்கு பாரு, நெருப்பு நீர், இதில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு போய் நெருப்பு எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க. உள்ளே போப்பான்னு அனுப்பிச்சி வச்சா உள்ளே போயிட்டு சும்மா இருந்தாருங்களா? உள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா கேமரா முன்னாடியும் அவர் வித்தையை காமிச்சிட்டு இருக்காருங்க. திவாகர் இன்னும் அந்த வீட்டில் எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னு தெரிலங்க. ஆனால் அவர் எத்தனை நாள் இருக்கிறாரோ தெரியல. ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு ஆக்ஷனை நம்ம ஒரு நாளைக்கு 100 தடவை குறையாமல் பார்க்கலாங்க. சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு பார்ட்டிசிபேட் தான் இப்படி இருந்தாங்க. 2வது பார்ட்டிசிபேட்னாச்சும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்கன்னு பார்த்தா 2வதும் அந்த பார்ட்டிசிபேட் யார் தெரியுமா? அரோரா சிங்க்லைட். அப்படி சொன்னால் ஒரு பயலுக்கும் தெரியாது. இவங்களை ஏன் எடுத்தாங்க எதுக்கு எடுத்தாங்கன்னு பிக் பாஸ் ஷோவில் எதுக்குன்னு தெரியல. கொடுங்க, அடுத்த கண்டெஸ்டன்ட் பார்ப்போம். 3வதாக அந்த பார்ட்டிசிபேட் யாருன்னு பார்த்தா அதுனாச்சும் தெரிஞ்ச முகமாக இருக்குன்னு பார்த்தா
அதுவும் நமக்கு யாருக்கும் தெரியலங்க. அவரோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எஃப்ஜேன்னு சொல்கிறாங்க. இவரோட மல்டி டேலண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுத வரான், மியூசிக் பண்ண வரான். கடைசியாக அந்த பையன்கிட்ட என்னப்பா நீரா நெருப்பா அப்படின்னு கேட்கும்போது நெருப்பை தாங்க சூஸ் பண்ணார். நெருப்பை எடுத்துகிட்டு நெருப்பாக வீட்டுக்குள்ளே போயிட்டாருங்க. ஃபஸ்ட் டேவே அவர் தாங்க பிக் பாஸோடைய வின்னர் சொல்லி உள்ளே பதிவு பண்ணிட்டாருங்க. 4வது பார்ட்டிசிபேட் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச முகம் தான். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜே பார்வதி அவங்க தான். அவங்க பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப போல்டாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த போல்டை கட்டிட்டு சுற்றிக்கிற நெட்டை பார்த்தா தான் நமக்கு புரியும் போக போக தான். அவங்கள நீரா நெருப்பான்னு கேட்குறாங்க. அவங்க நெருப்பு எடுத்துகிட்டு வராங்க. அவங்கள கடைசி கேள்வியா, ஏமா அவன் ஃப்ரெண்டு ஒரு தப்பு பண்ணா நீ என்னம்மா பண்ணுவான்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பார்ட்டிசிபேட்டை கூட்ட உடனே என்னடா நடக்குது இங்கே, இது தமிழ் பிக் பாஸா இல்லை கொரியன் பிக் பாஸான்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுச்சுங்க. அந்த தம்பியை கேட்டால் ஐயோ நான் கொரியன்லாம் கிடையாதுங்க, நான் தமிழ் தான்னுட்டு அவர் நல்லா தமிழ் பேசுகிறாரு. இந்த தம்பியோட ஊர் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. இந்த தம்பியை பார்த்தவொடனே தெரிஞ்சுட்டுங்க லவ் கண்டென்ட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னுட்டு அதுக்காகவே சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த தம்பியை. இந்த பையன்கிட்ட நீரா நெருப்பான்னு கேட்டவுடனே நீரை சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போனாங்க. வீட்டுக்குள்ளே போனவுடனே சும்மா இருக்கக்கூடாதா, அங்கே இருக்க திவாகர்கிட்ட பார்த்து இந்த கர்ணன் பர்ஃபார்மன்ஸ் ஒரு தடவை பண்ணி காட்டுங்கன்னு சொன்னான் பாருங்க. அங்கேயும் மறுபடியும் டார்ச்சலுங்க. உள்ளே போகக்குள்ள அவ்வளோ தடவை சொல்லி அனுப்பிச்சாரு விஜய் சேதுபதி. உள்ளே போய் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணாதேன்ட்டு அதை வச்சு கேட்டாரா இருந்தாலும் உள்ளே போயிட்டு பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் வராத மாதிரியே மறுபடியும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பாருங்க. 6வது பார்ட்டிசிபேட்டாக கனி அவங்க வந்திருந்தாங்க. இவங்கள கனின்னு சொன்னால் பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. காரக்குழம்பு கனின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். இந்த பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியில் டைட்டில் வின்னர். வந்ததுலேயே கொஞ்சம் தெரிஞ்ச முகம் பார்த்தீங்கன்னா இவங்க தான். டீசெண்டான பார்ட்டிசிபேட்டாக எனக்கு தெரிஞ்சிச்சு. இவங்ககிட்ட நீரா நெருப்பாமான்னு கேட்டதுக்கு நெருப்பை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. 7வது பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா சபரின்ட்டு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் கொஞ்சம் நாடகம்லாம் நடிச்சிருக்காரு. நமக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்ச முகம் தாங்க. இவர்கிட்ட நீரா நெருப்பான்னு கேட்டதுக்கு நெருப்பு எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாருங்க. 8வது பார்ட்டிசிபேட்டாக மிகப்பெரிய டைரக்டர் பிரவீன் காந்தி அவங்க உள்ளே வந்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ரட்சகன், ஜோடி இந்தமாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணது அவங்க தான். இவரால் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்குள்ளே கொஞ்சம் ஃபயராகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். இவரை பார்க்கக்குள்ள திவாகரையே தூக்கி சாப்பிட்றவர் போல் இருக்குங்க. ஒரு கட்டத்தில் கடைசி அவர் நீரை செலக்ட் பண்ணிவிட்டு போயிட்டாருங்க. இந்த 9th பார்ட்டிசிபேட்டை உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கெமி. இவங்களை பார்த்தீங்கன்னா குக்கு வித் கோமாளியில் பார்த்துருக்கலாம். ஆர்ஜே வேறு இருந்திருக்காங்க. இவங்க முழுக்க பாசிட்டிவாக மட்டும்தான் இருப்பாங்களாம். இவங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாசிட்டிவாக வச்சுருப்பாங்களாம். இவங்க பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்னொரு முகத்தை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக நெருப்பா நீராமான்னு கேட்டதுக்கு நான் நெருப்பை சூஸ் பண்ணிவிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதும் நேராக போனவொடனே பாத்ரூம் போயிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டை பற்றி தான் தெரியுமே, எப்போ தண்ணி நிறுத்துவாங்க, எப்போ தண்ணி மூடுவாங்க எதுவுமே தெரியாது. உடனே உள்ளே போனவங்க தண்ணி வரலான்னு வெளியே கத்திட்டு ஓடிருந்தாங்க. 10வது பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா ஆதிரைன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் ஆக்டர். அவங்க அதிக நாள் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பாங்களாம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புது ஆள் கூட பழகிறது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட நெருப்பா நீரான்னு கேட்கும்போது நெருப்பை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. 11th பார்ட்டிசிபேட்டாக ரம்யா ஜோ அப்படின்றவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸானவங்க. இந்த ஆடல் பாடலாம் நடக்கும் பாருங்கள், அதில் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. இவங்ககிட்டயும் நீரா நெருப்பான்னு கேட்கும்போது இவங்க நீரை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. 12வது பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா கானா சிங்கர் வினோத்குமார் அப்படின்றவங்க உள்ளே வந்தாங்க. இவர் என்னென்ன பாட்டு பாடியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்னு ஃபேமஸான பாட்டு இருக்குது பாருங்கள், அது அவர் தான் பாடினாருங்களா. இவர் பார்த்தீங்கன்னா நீரை சூஸ் பண்ணிட்டு உள்ளே போயிட்டார். அண்ட் 13 பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா வியானா அப்படின்றவங்க உள்ளே வந்தாங்க. அண்ட் இவங்களையும் நம்ம எங்கேயும் பெருசாக பார்த்தே கிடையாது. இவங்களை கேட்டதுக்கு அவங்க மாடலிங் பண்ணிகிட்ருக்காங்களாம். அண்ட் இவங்ககிட்ட நீரா நெருப்பாமான்னு கேட்டதுக்கு நெருப்பியே சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. அண்ட் 14th பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா பிரவீன் சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ளே வந்தாங்க. இவருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் மாதிரி தெரியுது நமக்கு. இவர் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் எழுதுவாராம், பாட்டு பாடுவாராம், டான்ஸ் ஆடுவாராம். இவர் பார்த்தீங்கன்னா நிறைய சீரியலில் நடிக்கிறாரு. இவரோட ஆசை என்னன்னு கேட்கும்போது இவர் பார்த்தீங்கன்னா நான் ஹாலிவுட் படத்தில் நடிக்கணும், அதுதான் ஆசைன்னு சொல்கிறாரு. கடைசியாக நீரா நெருப்பாப்பான்னு கேட்கும்போது என்னை பார்க்கும்போது நெருப்பு மாதிரி இருக்குது, அதனால் நான் நெருப்பையே சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாருங்க.
15வது பார்ட்டிசிபேட்டாக சுபிக்ஷா அப்படின்றவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க நீரை சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்த பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா சிஜே அர்த்தரா அப்படின்ட்டு அவங்க உள்ளே வந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ் உமன். எல்லா எபிசோட்லேயும் ஒரு டிரான்ஸ் உமன் வைப்பாங்க. அதேமாதிரி இந்த கண்டென்ட்ஸ்லேயும் ஒரு டிரான்ஸ் உமன் இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக பார்த்த முகம் கிடையாது. இதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு. கடைசியாக அவங்க நெருப்பை சூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. அண்ட் 17th பார்ட்டிசிபேட்டாக நந்தினி அப்படின்றவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவங்களை நம்ம பெருசாக எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்காது. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ், ஆங்கரிங், யோகா அப்படின்ட்டு நிறைய இது பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களை பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அப்படின்றதுனால கேர்ள்ஸ் சைடில் கேமில் கொஞ்சம் நிறையா டஃப் கொடுப்ப மாதிரி தெரியுதுங்க. கடைசியாக இவங்க நெருப்பை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாங்க. அண்ட் 18th பார்ட்டிசிபேட்டாக பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்றவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். யூடியூபர், ஸ்டாண்டப் காமெடி, கொஞ்சம் சில படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவர் கொஞ்சம் நிறைய காமெடிலாம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கப்படுது. விக்ரம் கிட்ட நீரா நெருப்பான்னு கேட்குறோம், அவரும் நெருப்பை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டாருங்க. அண்ட் அடுத்த பார்ட்டிசிபேட் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் அப்படின்றவங்க உள்ளே வந்திருக்காங்க. இவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் பார்த்த முகம் தான். மகாநதி சீரியல் அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்க ஒரு ஆக்டர். அவர்கிட்ட நீரா நெருப்பான்னு கேட்கும்போது நீரை சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனாருங்க. இது வரைக்கும் வந்தவங்களாம் பார்ட்டிசிபேட்டே கிடையாதுங்க. இப்போ வராரு பாருங்க ஒருத்தவங்க, 19 பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒருத்தப்படான ஒரு ஆளுங்க. எப்படிங்க இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணுறாங்க? கலையரசன் சொன்னோடனே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. உள்ளே வந்த கலையரசன் யாருன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? அவர் தாங்க அகோரி கலையரசன். அவ்வளோதாங்க. இந்த சீசனுக்குரிய எல்லா பார்ட்டிசிபேட்டும் உள்ளே வந்துட்டாங்க. இதை பார்த்தாக்கா தெரிஞ்ச முகம் கொஞ்சம் பாதிக்கு பாதி தெரிஞ்ச முகம் போட்டு பாதி தெரியாம முகம் போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% தெரியாம முகம். வாட்டர் மிலான் ஸ்டார், இந்த அகோரி கலையரசன், இந்தமாரி ஒரு 2-3 காமெடி அண்ட் இரிட்டேட்டிங்கான 2-3 கண்டஸ்டன்ட் தான் நல்ல முகமாக இருக்குது. அது தெரிஞ்ச முகமாக இருக்குது. மற்றபடி யாருமே தெரிஞ்ச முகம் இல்லைங்க. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பார்க்குறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பாக பார்த்த இந்த எபிசோடு இது எந்த நிலைமையில் முடியும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் என்னான்னுட்டு அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க.